ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். வெளியில் வச்சா ரொம்ப புளிச்சிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோன்னா ஊறிடும், நல்லா புளிக்காமல் இருக்கும். தண்ணியை எடுத்துகிட்டு கடலைப்பருப்பை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு இப்போ இது கூட ஒரு 6 பூண்டு பல் போட்டு அரைச்சிக்கிறணும். கொஞ்சம் பருப்பு தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அரைக்கக்கூடாது, இதை முழுசாக போடணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் குறப்பாக அரைச்சி வச்சுக்கிறணும். இப்போது இந்த வாழைப்பூவை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு நார் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். நைட்டே க்ளீன் பண்ணிவிட்டு இதை பொடியாக கட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த பொடியாக கட் பண்ண வாழைப்பூவை பருப்போடு சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக அப்படி கட் பண்ணி கூட இந்த எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு, இதையும் இது கூட சேர்த்துக்கிறணும். இது பருப்பு வடை எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். ஆனால் தண்ணியே ஊற்ற நல்லா கெட்டியாக வச்சு இந்த பருப்பை போட்டுக்கிறோம். அடுத்து 2 பல்லாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். அடுத்து 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும். 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலை மாவே இது கூட லைட்டாக சேர்த்துக்குவோம். கடலை மாவு கொஞ்சம் சேர்த்தா தான் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். தண்ணி ஊற்றாமல் பிசையணும். இப்போ பாருங்கள், உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு அது வரணும். இல்லைன்னா இதில் கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்து உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை வடையாக தட்டி போடலாம். இந்த வடை சின்னதாக தாங்க போடணும். பருப்பு வடை அளவுக்கு பெருசாக போடக்கூடாது, வேகாது. நான் வீடியோ எடுக்கிறனால என்னால் 2 கையில் போட முடியல, ஒரே கையில் இப்போ போடுறேன். இப்போ பாருங்கள், எல்லா வடையும் போட்டாச்சு. இதை சிம்மில் வச்சு தாங்க இந்த வடையை வேக வச்சு எடுக்கணும். அப்போ தாங்க வேகும். இது வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப கருகிடாமல் இதை எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதை வடையை மறுபக்கம் திருப்பி விடுவோம், எல்லா வடையையும். அப்போ தான் இது நல்லா வேகுங்க. 1 சைடு வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது ப்ரௌனாக வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுவையான சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வாழைப்பூ வடை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இந்த வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.